winner is always part of the answer. வெற்றியாளர்கள் எப்பவுமே பதிலில் ஒரு பங்காக இருப்பாங்க. The loser is always a part of the problem. அதாவது சாதாரண மக்கள் பிரச்சனையின் ஒரு பங்காக இருப்பாங்க. ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளத்தோட சைட்லயே தான் நிற்பாங்க. அதற்கு உண்டான தீர்வை பத்தி யோசிக்க மாட்டாங்க சாதாரண மக்கள். பட் வெற்றியாளர்கள் தீர்வை பத்தி யோசிப்பாங்க. தென் வெற்றியாளர்கள் எப்பவுமே the winner always has a program. அதாவது என்னென்ன பண்ணணும், என்ன பண்றது, ஓகேங்களா, எல்லா விஷயமும் they have clear cut program. பட் சாதாரண மக்கள் எப்பவுமே எக்ஸ்கியூஸ் சொல்லுவாங்க. இந்த எக்ஸ்கியூஸ்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 விதமா இருக்கும். ஒன்னு ஃபினான்ஸ் ரிலேட்டடா எக்ஸ்கியூஸ் இருக்கும், அல்லது ஹெல்த் ரிலேட்டடா இருக்கும், அல்லது ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா இருக்கும். ஓகேங்களா, இந்த ஃபினான்ஸ் ரிலேட்டட் எக்ஸ்கியூஸ்னா எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை இருக்கு அப்படிம்பாங்க. ஹெல்த் ரிலேட்டட் அப்படின்னா எதர் தனக்கோ அல்லது குடும்பத்துல யாருக்கோ உடம்பு சரியில்லை, அது ஏதோ பிரச்சனை இருக்கு அதனால அப்புறம் பார்க்கலாம் அப்படிம்பாங்க. அல்லது ரிலேஷன்ஷிப், ஓகேங்களா, உறவு முறைகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள். இந்த மாதிரி இதுல ஏதாவது ஒரு காரணத்தை எடுத்துட்டு சாதாரண மக்கள் எக்ஸ்கியூஸ் சொல்லுவாங்க. பட் வெற்றியாளர்களுக்கும் இந்த மாதிரி சேலஞ்சஸ் இருக்கும். இருந்தாலும் அவங்க செய்ய வேண்டிய விஷயங்கள்ல செய்ய வேண்டிய நேரங்கள்ல முறையா செய்வாங்க. தென் அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெற்றியாளர்கள் எப்பவுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லெட் மீ டூ இட் ஃபார் யூ, உங்களுக்காக நான் இதை செய்யறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் சாதாரண மக்கள் தட் இஸ் நாட் மை ஜாப், இது என் வேலை இல்லை அப்படிம்பாங்க. அவங்க செய்ய வேண்டிய வேலையை கூட இது என் வேலை இல்லை அப்படின்னு ஒதுங்குவாங்க. தென் வெற்றியாளர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த பிரச்சனை வந்துச்சுனாலும் அதற்கு உண்டான தீர்வை மட்டும்தான் பார்ப்பாங்க. winner sees an answer for every problem. பட் சாதாரண மக்கள் என்ன பார்ப்பாங்க அப்படின்னா ஒரு தீர்வு, ஒரு ஆன்சரை கொடுத்தா கூட அதுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்ப்பாங்க. இது சாதாரண மக்கள் பார்க்கக்கூடியது. தென் அடுத்து வெற்றியாளர்கள் எப்பவுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா winner says it may be difficult but it is possible. கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனா செஞ்சிடலாம். ஓகேங்களா, வெற்றியாளர்கள் சொல்றது என்னன்னா இது கஷ்டம் தான் ஆனா செஞ்சிடலாம். ஆனா சாதாரண மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா இது செய்யலாம் ஆனா கஷ்டங்க. ஓகேங்களா, 2 பேத்துக்கு வித்தியாசம். கஷ்டம் தான் ஆனா செஞ்சிடலாம்னு சொல்லுவார் வெற்றியாளர். சாதாரண மக்கள் செய்யலாம் ஆனா கஷ்டங்க. ஓகேங்களா, அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெற்றியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா தவறுகள் நடந்துருச்சு அப்படின்னா when a winner makes a mistake, தவறு செய்து விட்டார் அப்படின்னா he says I was wrong, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு ஒத்துக்குவார். முதல்ல ஒத்துக்குவார். சாதாரண மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா when a loser makes a mistake he says இது என்னோட தப்பு இல்லைங்க, ஓகேங்களா, it was not my fault. அதை என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காரணத்தை கொண்டு போய் அடுத்தவங்க மேலேயோ ஃபேமிலி மேலேயோ அப்ளைன் மேலேயோ ஸ்டாக் பாயிண்ட் ஓனர் மேலேயோ அல்லது நோக்கின் மேலேயோ வேற யார் மேலேயாவது போட்டுட்டு என் தப்பு இல்லைன்னு ஒதுங்க பார்ப்பான். தன் பொறுப்புகளை உணர்ந்து தன்னுடைய தவறுகள் என்னங்கிறத உணர்ந்து செயல்பட மாட்டாங்க சாதாரண மக்கள். வெற்றியாளர்கள் அந்த பொறுப்பை எடுத்துக்குவாங்க. அடுத்து வெற்றியாளர்கள் winner makes commitments. ஓகேங்களா, அவங்க கமிட்மெண்ட்ஸ் எடுத்துக்குவாங்க. பட் சாதாரண மக்கள் வெறும் ப்ராமிசஸ் மட்டும் கொடுப்பாங்க. இதை பண்ணிடலாம் அதை பண்ணிடலாம், ஓகேங்களா, ஒவ்வொருத்தையும் சொல்லுவாங்க அதை செய்ய மாட்டாங்க. வெறும் ஜஸ்ட் ப்ராமிசஸ் தான். ஓகேங்களா, வெறும் வாய் வார்த்தைகளாக இருக்கும், செயல்பாடுகள்ல இருக்காது. அந்த விஷயத்தை செயல்படுத்த மாட்டாங்க. ஓகேங்களா, இதை பண்ணிடலாம் அதை பண்ணிடலாம் சொல்லுவாங்க. பட் வெற்றியாளர்கள் என்ன அப்படின்னா கமிட்மெண்ட்ஸ் சொன்னதை செஞ்சு காட்டுவாங்க. தென் அடுத்தது வெற்றியாளர்கள் winners have dreams. அவர்கள்ட்ட கனவுகள் இருக்கு. வெற்றியாளர்கள் கனவுகள் பெருசா வச்சிருப்பாங்க. சாதாரண மக்கள்கிட்ட என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கீம்ஸ் தான் இருக்கும். அதாவது பெரிய பெரிய கனவுகள் இருக்காது. ஓகேங்களா, இப்ப கனவுகள் அதிகமா இருக்கும்போது என்னன்னு பாத்தீங்கன்னா அது தூங்க விடாது. ஓகேங்களா, அது ஒரு உந்து சக்தி, அது செயல்படுத்தும். வெற்றியாளர்கள் அதனாலதான் அடுத்தடுத்த கட்டம் செயல்படுறாங்க. கனவுகள் ஜாஸ்தியா இருக்கும்போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெற்றி அடையணுங்கிற எண்ணம் அவங்கள்ட்ட தீர்க்கமா இருக்கும். அப்ப போக்கஸ்டா ஒர்க் பண்ணுவாங்க. பட் சாதாரண மக்கள்கிட்ட அது இருக்காது. தென் அடுத்து வெற்றியாளர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா winners say I must do something, நான் ஏதாவது செஞ்சே ஆகணும் அப்படின்னு ஒரு இதுல இருப்பாங்க. பட் சாதாரண மக்கள் என்ன அப்படின்னா சம்திங் மஸ்ட் பி டன், எல்லாம் அது நடக்கும்.
ஓகேங்களா, ஏன்னா அது நடக்கும் அப்படிங்கிற ஒரு அசால்ட்டா இருப்பாங்க. இப்ப வெற்றியாளர்கள் என்ன அப்படின்னா, இப்ப டெய்லி காலைல பவர் மார்னிங் மீட்டிங் இருக்கா, எஸ் முதல்ல நான் வரணும், அப்பதான் என் டீம் வருவாங்க, என் டீமுக்கு நான் தான் ரோல் மாடல் அப்படின்னு இருப்பாங்க. அதே மாதிரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஈவெண்ட் வருதா, எஸ் முதல்ல என் டிக்கெட்டை நான் புக் பண்ணணும், அந்த விஷயத்துல இருப்பாங்க. பட் சாதாரண மக்கள் எல்லாம் அதுவா நடக்கும், எந்த விஷயத்தையும் பொறுப்பெடுத்துக்க மாட்டாங்க, முறையான நேரத்துல முறையான விஷயங்களை செய்ய மாட்டாங்க. ஆனா மற்றவர்களே காரணம் காட்டுவாங்க, தன்னை நான் ஃபைன் டியூன் பண்ணணும், என்ன நான் மாற்றிக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல பார்க்க மாட்டாங்க, செயல்படுத்த மாட்டாங்க. பட் வெற்றியாளர்கள் பாருங்க, வின்னர்ஸ் ஆர் a பார்ட் ஆஃப் a டீம், அதாவது குழுவோட ஒத்து போவாங்க. வெற்றியாளர்கள் குழுவினுடைய ஒரு அங்கமாக இருப்பாங்க. அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒத்து போவாங்க, அப்லைனோட டவுன்லைனோட, ஓகேங்களா, எல்லாத்தோடையும் டீமோட ஒத்து போவாங்க வெற்றியாளர்கள். பட் இந்த சாதாரண மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டீம்ல இருந்து விலகி இருப்பாங்க. எல்லாரும் ஒரு விஷயத்த டீம்ல செய்யணும்னா அவர் செய்ய மாட்டார், ஓகேங்களா. எல்லாரும் இன்னைக்கு பிளான் காட்டணும்னா அவர் பிளான் காட்ட மாட்டார். எல்லாரும் 3ஆம் தேதியே நம்ம ஃபர்ஸ்ட் மந்த்ல செல்பி பண்ண மாட்டார். இப்படி ஒதுங்கி இருப்பார், டீமோட ஒத்து போக மாட்டார், ஓகேங்களா. பிகாஸ் அவங்களால ஒத்து போக முடியாது, ஓகே. பட் வெற்றியாளர்கள் அப்படி இல்லை, டீம்ல என்ன விஷயம் அந்த முழுமையா உள்ள அந்த விஷயத்துல ஒத்து போவாங்க, டீமோட ஒரு பார்ட்டா இருப்பாங்க, நம்ம குழுவோட சேர்ந்து ஒன்றாக செயல்படுவதற்குண்டான மனம் இருப்பாங்க, அதை தான் செயல்படுத்துவாங்க. இந்த நடத்து வெற்றியாளர்கள் வின்னர்ஸ் see the gain. எப்பவுமே வின்னர்ஸ் எதை பாக்குறாங்கன்னா, ஒரு சில விஷயங்களை செய்தா அதனால கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படிங்கறத பார்ப்பாங்க. ஆஹா, இந்த விஷயத்தை செயல்படுத்திட்டா வருமானம் 1 லட்சம் ஆயிரும், அடுத்து இதை செயல்படுத்தினா வருமானம் 2 லட்சம் ஆயிரும், அடுத்து இந்த விஷயத்தை செயல்படுத்தும் போது வருமானம் 5 லட்சம் ஆயிரும். அப்ப எப்பேற்பட்ட பலன்கள் இருக்கும், மாதம் 2 லட்சம் 5 லட்சம் வருமானம் வந்தா எப்படி இருக்கும், அதெல்லாம் பார்ப்பாங்க. பட் சாதாரண மக்கள் என்ன பார்ப்பாங்க அப்படின்னா, they see the pain. நாம் போய் ஒர்க்கெல்லாம் பண்ணி, ஓகேங்களா, ஃபீல்ட் எல்லாம் பார்த்து, ஓகேங்களா, இதெல்லாம் பண்ணா நம்மளுடைய தூக்கம் குறையும், நம்மளுக்கு நிறைய எஃபர்ட் போடணும், செலவாகும், ஓகேங்களா. they see the pain, ஓகேங்களா. அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த குறுகிய வட்டத்துக்குள்ள பார்ப்பாங்க. குறுகிய வட்டத்துக்குள்ள பார்க்கிறவங்க சாதாரண மக்கள் பெயினை மட்டும் பார்ப்பாங்க. சாப்பாடு தள்ளி போயிடும், அலைச்சல் ஜாஸ்தியா இருக்கும், தூக்கம் கொஞ்சம் குறையும், ஓகேங்களா, நேரத்துக்கு சாப்பிட முடியாது, இந்த மாதிரி இந்த விஷயங்களை தான் பார்ப்பாங்க சாதாரண மக்கள். பட் வெற்றியாளர்கள் they see the gain. எவ்வளவு பெரிய பலன்கள் கிடைக்க போகுது, நம்ம மூலமா எவ்வளவு பெரிய மாற்றம் வரப்போகுது, நம்ம டீம்ல எவ்வளவு அச்சீவர்ஸ் வர போறாங்க, அவங்களுடைய வருமானம் எப்படி வரப்போகுது, நமக்கு எப்படி வளர்ச்சி கிடைக்க போகுது, அதை பத்தியே பார்ப்பாங்க. பட் சாதாரண மக்கள் அதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. நம்ம டீம் மெம்பர்ஸ் கஷ்டப்படுறத பத்தியோ, டீம் மெம்பர்ஸ்க்கு தேவையான வளர்ச்சிகளை உருவாக்கணுங்கிறத பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. நம்மளுக்கு ஏதாவது கிடைக்குதா, ரைட், ஓகே அப்படிங்கிற மனநிலையில இருப்பாங்க சாதாரண மக்கள். வெற்றியாளர்கள் எப்பவுமே என்னன்னா, வின்னர்ஸ் see possibilities. எப்பவுமே என்ன பாசிபிலிட்டி இருக்கு, இதெல்லாம் சாத்தியம் இருக்கு அப்படிங்கறத பார்ப்பாங்க. எப்பவுமே சாதாரண மக்கள் என்ன பார்ப்பாங்கன்னா, ப்ராப்ளத்தை தான் பார்ப்பாங்க, ஓகேங்களா. எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு, பிசினஸ்ல இது பிரச்சனையா இருக்கு, அங்க இது ப்ராப்ளமா இருக்கு, இந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால என்னால இதெல்லாம் செய்ய முடியாது, பிகாஸ் எனக்கு பிரச்சனை இருக்கு அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ப்ராப்ளத்துக்கு கண்ணு பக்கத்துல வச்சுப்போம், உலகமே மாறி ப்ராப்ளம் மட்டும்தான் தெரியும். வெற்றியாளர்களுக்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே இருக்கு. ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரச்சனையை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு உலகம் பெருசு, அதுல இந்த பிரச்சனை ஒரு பகுதி, எதுக்காக இந்த விஷயங்கள்லாம் செயல்படுத்துவோம் அப்படின்னு செய்யறவங்க வெற்றியாளர்கள். பட் சாதாரண மக்கள் ப்ராப்ளத்தை மட்டும் தான் பேசுவாங்க, அதனால இந்த விஷயத்த செய்யலன்னு காரணம் சொல்லுவாங்க, எக்ஸ்கியூஸ் சொல்லுவாங்க. இதன் அடுத்து வெற்றியாளர்கள் ஆல்வேஸ் தே பிலீவ் வின் வின். நானும் வெற்றி அடையணும், என் கூட அசோசியேட்டா இருக்க அத்தனை பேரும் வெற்றி அடையணும், என் டீம் அசோசியேட்ஸ், என் அப்ளைன், நான் எல்லாரும் வெற்றி அடையணும் அப்படிங்கிற ஒரு முழு மனதோட வெற்றியாளர்கள் ஒர்க் பண்ணுவாங்க. இந்த சாதாரண மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் கஷ்டப்படுறத பத்தியோ, யாரு தோத்து போறத பத்தியோ, மித்தவங்களால ஜெயிக்க, அதாவது என்ன சொல்ல, அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை, நான் ஜெயிச்சா போறோம் அப்படிங்கிற ஒரு சுயநலத்தோட மட்டும்தான் இருப்பாங்க. அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மற்றவர்களை பத்தி எந்த கவலையும் பட மாட்டாங்க சாதாரண மக்கள். மற்றவர்கள் பணத்தை இழந்தா கூட அதை பத்தி கவலை இல்லை, எனக்கு 4 காசு, மத்தவங்களுக்கு 100 ரூபா போய் எனக்கு 1 ரூபா வந்தா அவருக்கு 100 ரூபா போகட்டும், எனக்கு 1 ரூபா வரட்டும்னு நினைப்பாங்க சாதாரண மக்கள். பட் வெற்றியாளர்கள் அப்படி நினைக்கவே மாட்டாங்க. நம்மளோட அசோசியேட்டா இருக்க ஒவ்வொருத்தரும் ஜெயிக்கணுங்கிற அந்த முழு 100% ஈடுபாட்டோட ஒர்க் பண்ணுவாங்க. தென் அடுத்து வெற்றியாளர்கள் வின்னர்ஸ் see the potential. என்ன பொட்டன்ஷியல் இருக்குன்னு பார்ப்பாங்க. பட் சாதாரண மக்கள் பல பேசுவாங்க,
அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, அது இப்படி, இது அப்படி, போன மாசம் அங்க, போன வருஷம் அது இது, பாஸ்ட பத்தியே பேசுவாங்க. பட் வெற்றியாளர்கள் அப்படி இல்லை. வெற்றியாளர்கள் பொட்டன்ஷியல் என்னங்கிறத பார்ப்பாங்க, பாசிட்டிவா இருப்பாங்க. இதனடுத்து வெற்றியாளர்கள் winners are like a thermostat, losers are like a thermometers. இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நீங்க தெர்மோமீட்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க. டாக்டர்கிட்ட ஃபீவர்னு போனீங்கன்னா தெர்மோமீட்டர் வச்சு செக் பண்ணுவாரு, ஃபீவர் என்னங்கிறத அது சொல்லும். இந்த தெர்மோமீட்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுடுதண்ணியில போட்டீங்கன்னா, சுடுதண்ணியில தெர்மோமீட்டரை வச்சீங்கன்னா நல்லா ஆவி பறக்க கொதிக்க இருக்கிற சுடுதண்ணி 100 டிகிரி காட்டும். ரூம் டெம்பரேச்சரை காமிச்சீங்கன்னா அன்னைக்கு இருக்க வெப்பநிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு 30 டிகிரி காட்டுதுன்னு வச்சுக்கோங்க. இதுவே பனி பிரதேசங்களுக்கு போனீங்க அப்படின்னா 5 டிகிரி, 4 டிகிரி, சம்டைம்ஸ் ஈவன் மைனஸ்ல கூட காட்டலாம். அப்ப இந்த தெர்மோமீட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, என்ன வெப்பநிலை இருக்கோ அதை எக்ஸாக்டா காட்டக்கூடிய ஒரு கருவி தெர்மோமீட்டர். நிறைய சாதாரண மக்கள் எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்னா தெர்மோமீட்டர் மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க தெர்மோமீட்டர் மாதிரி எப்படின்னு சொல்றேன், சூழ்நிலையை காரணம் காட்டுவாங்க. ஓகேங்களா, என்ன இருக்கோ அந்த சூழ்நிலையை காரணம் காட்டுவாங்க. நான் சொன்ன இந்த 3 விதத்துல ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்குவாங்க. ஏற்கனவே இந்த வியாபாரத்துல வெற்றி அடைஞ்ச நிறைய பேர் சொல்லிட்டாங்க, ஒரு 3500 காரணம் இருக்கு, அதுல ஏதாவது ஒண்ணு எடுத்து வச்சுக்குவாங்கன்னு. அதையும் பிரிச்சீங்கன்னா இந்த 3 அடிப்படையில வரும்: பினான்ஸ், ஹெல்த், ரிலேஷன்ஷிப். இந்த 3ல ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து வச்சுக்கிட்டு, இந்த பிரச்சனை இருக்கு, எனக்கு அந்த பிரச்சனை இருக்கு, அதனால இதை செய்ய முடியல. இதெல்லாம் சாதாரண மனிதர்கள் சொல்லக்கூடிய காரணங்கள், சாக்கு போக்குகள். ஓகேங்களா, சூழ்நிலையை மாற்றி அமைக்க வேண்டியது நம்ம தான். தாவரங்களோ விலங்குகளோ சூழ்நிலையை மாற்றி அமைக்க கஷ்டப்படலாம். மனிதர்களாகிய நம்ம சூழ்நிலையை உருவாக்கணும். சாதாரண மக்கள் தெர்மோமீட்டர் மாதிரி சூழ்நிலையை காரணம் காட்டுவாங்க. என் சூழ்நிலை அப்படி சார், என் சூழ்நிலை இப்படி சார், இதனால பண்ண முடியல, அதனால பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்களை விட மோசமான சூழ்நிலையிலிருந்து இன்னைக்கு மாபெரும் வெற்றி அடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க சூழ்நிலையை காரணம் காட்டல. சூழ்நிலையை காரணம் காட்டுறவங்க வெறும் காலத்தை தான் கடத்துவாங்களே தவிர எந்த விஷயத்த செய்யணுமோ அதை செய்ய மாட்டாங்க. ஏன்னா சூழ்நிலை அவங்களை கட்டுப்படுத்துதுன்னு நினைக்கிறாங்க. அதுதான் தோல்வியாளர்கள், சாதாரண மனிதர்கள் பார்க்கக்கூடிய கண்ணோட்டம். பட் வெற்றியாளர்கள் என்ன பாக்குறாங்கன்னா, எப்பேற்பட்ட ஒரு டஃப் சிச்சுவேஷன் வந்தாலும், எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும் அந்த சூழ்நிலையை நான் கட்டுப்படுத்துவேன், சூழ்நிலையை நான் மாற்றி அமைப்பேன். பிகாஸ் என்கிட்ட அந்த விஷயம் இருக்கு அப்படிங்கறத வெற்றியாளர்கள் உணர்வாங்க. இவங்க தெர்மோஸ்டேட் மாதிரி. இப்ப வீட்டுல வெக்கையா இருக்கு, ஏசி போட்டுக்கிறோம். வெக்கையா இருக்குன்னு விட்டுறோமா? வேணும்னா ஏசி போட்டுக்கிறோம், ஃபேன் போடுறோம், ஏசி போட்டுக்கிறோம். சூழ்நிலையை நமக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிறோம். வெப்பமா இருந்தா சூடாக, சூடா இருந்தா வெப்பமா, நமக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி மாத்திக்கிறது தான் தெர்மோஸ்டேட். ஓகேங்களா, வெற்றியாளர்கள் தமக்கு தகுந்த மாதிரி, வெற்றி அடைவதற்குண்டான மாதிரி தனக்கு சூழ்நிலையை அமைச்சுக்கிறாங்க. ஓகேங்களா, இந்த சாதாரண மக்கள் சூழ்நிலையை காரணம் காட்டுறாங்க. இந்த சாதாரண மக்கள் என்ன அப்படின்னா, சூழ்நிலையை நான் தான் மாற்றி அமைக்கணும், அது என்னோட பொறுப்புங்கிறத உணர மாட்டாங்க. ஓகேங்களா, ஜஸ்டிபிகேஷன் பண்ணுவாங்க. என்ன நான் ரொம்ப கரெக்ட், சிச்சுவேஷன் தானே சரியில்லை, நான் என்ன பண்ண முடியும்? ஓகேங்களா, அவங்களே ஜஸ்டிஃபை பண்ணிக்குவாங்க சாதாரண மக்கள். பட் வெற்றியாளர்கள் அப்படி ஜஸ்டிஃபை பண்ண மாட்டாங்க. சூழ்நிலை இப்படி இருக்குன்னா அந்த சூழ்நிலையை நான் மாத்தி காட்டணும். ஈவன் அந்த சாதாரண மக்கள் ஃபேஸ் பண்றதை விட பல மடங்கு மோசமான சூழ்நிலையில இருந்து கூட மாபெரும் வெற்றி அடைவாங்க. பிகாஸ் அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க தெர்மோஸ்டேட் மாதிரி. ஓகேங்களா, அவங்களுடைய மனநிலை, வெற்றிக்கு உண்டான விஷயங்கள் அப்படியே முழுக்க முழுக்க அந்த தீவிரத்துல இருப்பாங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெற்றியாளர்கள் they choose what they say. என்ன பேசணுங்கிறத சூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, என்ன பேசணுங்கிறதுல தெளிவா இருப்பாங்க வெற்றியாளர்கள். சாதாரண மக்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, they what they choose, என்ன இருக்கோ அதை பேசுவாங்க. ஓகேங்களா, பேசுவாங்க. பேசுறதுல முதல்ல ஒரு கிளாரிட்டி இருக்காது. அப்படியே அந்த கிளாரிட்டி இருந்தாலும் அதற்கும் செயல்பாடுகளுக்கும் சம்பந்தம் இருக்காது. சாதாரண மக்களுக்கு ஏதோ பேசணுமேங்கிறதுக்காக பேசுவாங்க. பேச்சுக்கும் செயல்பாட்டுக்கும் சம்பந்தமே இருக்காது சாதாரண மக்கள். ஓகேங்களா, ஐயோ சொன்னமே, அதை பத்திலாம் கவலையே பட மாட்டாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட ப்ராப்பரான கிரவுண்ட் ஒர்க் இருக்காது. சாதாரண மக்கள்கிட்ட ஏதோ வாய்க்கு வந்ததை பேசுவாங்க. சரி, இப்பதான் அதை பேசுறாங்களே அப்படின்னா அடுத்ததுலயும் அப்படிதான் பேசுவாங்க. சொல்றதை செய்ய மாட்டாங்க, அதுக்கு அடுத்ததையும் சொல்றதை செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்க சாதாரண மனிதர்கள். வெற்றிக்கு உண்டான ப்ரிப்பரேஷனுக்கே இன்னும் இல்ல அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாது சாதாரண மக்களுக்கு. ஆனா அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, நான் எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கிறேன், என்னை சுத்தி இருக்கக்கூடிய சில விஷயங்கள் தான் சரியில்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க சாதாரண மக்கள். பட் வெற்றியாளர்கள் அப்படி கிடையாது. வெற்றியாளர்கள் ஃபுல் ப்ரிப்பரேஷன்ல இருக்கிறாங்க. ரொம்ப தெளிவா யோசிச்சுதான் பேசுவாங்க. எதை பேசணுங்கிறத தேர்ந்தெடுத்து பேசுவாங்க. தெளிவா பேசுவாங்க. பேசுற விஷயத்த செயல்படுத்துவாங்க. அதுதான் வெற்றியாளர்கள் பண்றது.
சாதாரண மக்கள் பேச்சுக்கும் செயலுக்கும் சம்பந்தம் இருக்காது. அது ஒரு தடவை இல்ல, பல தடவை அப்படிதான் இருக்கும். அதை அவங்க ரியலைஸும் பண்ண மாட்டாங்க. இது சாதாரண மக்களுடையது. தென் வெற்றியாளர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வின்னர் யூஸ் ஹார்ட் ஆர்குமெண்ட்ஸ் பட் சாஃப்ட் வேர்ட்ஸ். கடினமான ஆர்குமெண்ட்ல கூட பண்பான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. வெற்றியாளர்கள் கடுமையான சூழ்நிலையில கூட பண்பான வார்த்தைகள் பயன்படுத்துவாங்க. பட் சாதாரண மக்கள் சாதாரண ஆர்குமெண்ட்ல கூட கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. பிகாஸ் அவங்க பீப்புள் ஸ்கில் இல்லைன்னு அர்த்தம். எவர் ஒருத்தரால இந்த வியாபாரத்துல, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வியாபாரத்துல, புறவேத வியாபாரத்துல அப்ளைனோட டீம் மெம்பர்ஸோட சுமூகமான உறவு முறை வைத்துக் கொள்ள முடியலையோ, பீப்புள் ஸ்கில்ல வீக்கா இருக்கிறாருன்னு அர்த்தம், ஈகோல இருக்காருன்னு அர்த்தம். பண்புகள், அதாவது மக்களுடன் உறவாடக்கூடிய கையாளக்கூடிய திறன் இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்பதான் அவரால் டவுன்லைனோட ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ண முடியாது. வெற்றியாளர்கள் எப்பவுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ளைனோடைய சரி டீம் அசோசியேட்ஸோடையும் நல்ல முறையான ரிலேஷன்ஷிப் வச்சிருப்பாங்க. பண்பான வார்த்தைகள் பயன்படுத்துவாங்க, முறையா நடந்துக்குவாங்க, ஓகேங்களா, கிராட்டிடியூடோட இருப்பாங்க, ஓகேங்களா, முறையா செயல்படுவாங்க, எல்லாத்தோடையும் சுமூகமா இருக்க முடியும். தென் அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெற்றியாளர்கள் they stand firm on values but compromise on petty things. வேல்யூஸ்ல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. கிராஸ் லைனிங் பண்ணக்கூடாதுன்னா கிராஸ் லைனிங்ல ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, இதை பண்ணதான் கூடாது அப்படின்னு. பெட்டி திங்ஸ்ல சின்ன சின்ன விஷயங்கள்ல அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. பட் சாதாரண மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பெட்டி திங்ஸ்ல ஸ்ட்ரிக்டா இருக்கும். வேல்யூஸ், கோர் வேல்யூஸ்ல காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா, கோர் வேல்யூஸ்ல காம்ப்ரமைஸ் பண்ணிக்குவாங்க. தென் அடுத்து வெற்றியாளர்கள் வின்னர்ஸ் மேக் இட் ஹேப்பன், நடத்தி காட்டுவாங்க, ஓடி ஒளிய மாட்டாங்க, ஓகேங்களா. வெற்றியாளர்கள் ஓடி ஒளிய மாட்டாங்க. எஸ், இது என் பொறுப்பு, இது என் பொறுப்பு, நான் செய்தாக வேண்டும் அப்படிங்கிற பொறுப்பெடுத்து வெற்றியாளர்கள் ஒவ்வொரு ஸ்டெப் நடத்தி காட்டுவார்கள். சாதாரண மக்கள் என்னன்னா, லெட் இட் ஹேப்பன், நம்ம அப்படியே ஒதுங்குவோம், நம்ம அப்ளைனே போய் நம்மளுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருவாங்க, நம்ம டீம் அசோசியேட்ஸ ஒர்க் பண்ணி கொடுத்துருவாங்க, நம்ம அப்படியே ஒதுங்கிக்கலாம், அப்படியே சும்மா போன்ல மட்டும் பேசிக்கலாம், அப்படியே இருக்கிறத கேட்டுக்கலாம், ஏதாவது நடக்கிறது நடக்கட்டும், வந்த வரைக்கும் வரட்டுன்னு சாதாரண மக்கள் வேடிக்கை பார்ப்பாங்க. சாதாரண மக்கள், ஓகேங்களா, என் பொறுப்பு, என் வியாபாரம், இது என்னுடைய சொந்த பொறுப்பு அப்படின்னு எடுத்து செயல்படுத்த மாட்டாங்க. வெற்றியாளர்கள் பொறுப்புகள் எடுத்துக்குவாங்க. இது என் பொறுப்பு, என் அப்ளைனோட பொறுப்பு அல்ல, என் டீம் அசோசியேட்ஸோட பொறுப்பு அல்ல, நான் எடுக்க வேண்டிய பொறுப்பை நான் தான் எடுக்கணும்னு எடுத்து செய்வாங்க. அதே மாதிரி டீம் பொறுப்பை அவங்கள்ட்ட முறையா ஒப்படைப்பாங்க, ஓகேங்களா. வெற்றியாளர்கள் நடத்தி காட்டுவார்கள். சாதாரண மனிதர்கள் அது நடக்கட்டும், ஓகேங்களா, அப்ளைன் தான் செய்ய மாட்டாரா, டீம் அசோசியேட்ஸ் தான் செய்ய மாட்டாங்களா அப்படின்னு ஓரமா நின்று வேடிக்கை பார்ப்பாங்க. இதன் அடுத்து வெற்றியாளர்கள் வின்னர்ஸ் ஃபாலோ த பிலாசபி ஆஃப் எம்பதி. வின்னர்ஸ் எப்பவுமே எம்பத்தியா இருப்பாங்க. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எம்பதி அப்படின்னா புட் அவர் செல்ஸ் இன் அதர் ஷூஸ், மற்றவர்கள் சூழ்நிலையில் தன்னை வைத்து பார்ப்பார்கள், மற்றவர்களுடைய இடத்துல நம்மளை வச்சு பார்ப்பாங்க. எப்பவுமே ஒரு பிரச்சனை ஏன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் நினைச்சுக்கிறது, என் சூழ்நிலை மற்றவங்களுக்கு தெரியுமா, என் சூழ்நிலை மற்றவங்களுக்கு தெரியுமா, எது சொன்னாலும் அதுல ஒரு குறை கண்டுபிடிப்பாங்க. பட் பாயிண்ட் என்னன்னா, பிரச்சனைக்கு தீர்வு என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கும் இன்னொரு நபருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு. நீங்க அவர் சூழ்நிலையில் இருக்கீங்க, அவர் உங்க சூழ்நிலையில் இருக்காரு, அப்ப எப்படி செயல்படுவீங்க? அதை யோசிச்சு செயல்பட்டீங்கனாலே மற்றவங்களோட முறையா செயல்படலாம், ஓகேங்களா. நான் அவர் சூழ்நிலையில் இருக்கேன், ஓகேங்களா, அவர் இவ்வளவு டஃப்பான சூழ்நிலையில் நம்மள்ட்ட இதை சொல்றாரு, ஓகேங்களா, சூழ்நிலையை மாத்திக்கோங்க, நீங்க தான் அவரு, அவர் தான் நீங்க. அப்ப அவர் சொல்ற விஷயத்த நீங்க அவராவே மாறி அந்த விஷயத்தை அசை போட்டீங்கன்னா அந்த பிரச்சனையை உங்களால உணர முடியும், ஓகேங்களா. இல்லாட்டினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மற்றவங்க சூழ்நிலையை பார்க்க மாட்டாங்க. சாதாரண மக்கள் மற்றவங்க சூழ்நிலையை பத்தி கவலையே பட மாட்டாங்க, பொறுப்புகள் எடுத்துக்க மாட்டாங்க, மற்றவங்க சூழ்நிலையை பத்தி கவலையே பட மாட்டாங்க, ஓகேங்களா. எதை பத்தி அவங்களுக்கு கவலையே இல்லை. இந்த வாசகம் ரொம்ப அற்புதமான வாசகம், வெற்றியாளர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். எங்க winners follow the philosophy of empathy. Don't do to others what you would not want you would not want them to do to you. மற்றவர்கள் உங்களுக்கு என்ன செய்ய கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதை அவங்க மற்றவங்களுக்கு செய்ய மாட்டாங்க. They don't do to others what you would not want them to do to you. மற்றவர்கள் உங்களுக்கு என்ன செய்ய கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதை மற்றவங்களுக்கு செய்ய மாட்டாங்க வெற்றியாளர்கள். ஆனா சாதாரண மக்கள் என்னன்னா, மற்றவங்க இவங்களுக்கு என்ன செய்யக்கூடாதோ அதையே இவங்க செய்வாங்க. ஆனா அடுத்தவங்க அவங்களுக்கு அப்படி செய்யக்கூடாது, ஆனா நான் உங்களுக்கு எல்லாம் அதை செய்வேன்.
ஓகேங்களா? இது சாதாரண மக்களுடைய கோட்பாடு. வெற்றியாளர்கள் எப்பவுமே மற்றவர்களுடைய சூழ்நிலை நினைச்சு பார்ப்பாங்க. தே புட் themselves in other shoes. ஒரு விஷயத்த சொல்றாரா, ஆஹா அவர் என்ன சூழ்நிலையில் இருக்கிறாரோ அப்படிங்கறத யோசிச்சு பார்ப்பாரு வெற்றியாளர்கள். சாதாரண மக்கள் அதை பத்தி எல்லாம் கவலையே பட மாட்டாங்க. மற்றவர்களை பத்தி 1% கூட கவலை இருக்காது. ஓகேங்களா? தான் இந்த விஷயத்த செய்யக்கூடாது, தான் இதை பண்ணக்கூடாது, ஓகேங்களா, அதை பத்தி நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னு அடுத்தவங்க சூழ்நிலையை 1% கூட நினைத்து பார்க்க மாட்டார்கள் சாதாரண மனிதர்கள். இந்த 20 பண்புகளும் வெற்றியாளர்களுக்கும் சாதாரண மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். நம்ம எல்லாரும் வெற்றியாளர்கள். இதுல ஏதாவது ஒரு சில பண்புகள் நம்மள்ட்ட கேப் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணுவோம், அதை பிரிட்ஜ் பண்ணுவோம். நம்மளும் வெற்றியாளர்கள், முழுமையான வெற்றி அடைவதற்குண்டான விஷயங்களை நோக்கி செயல்படுவோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய